என்ன டாக்டர் ஆச்சு? எது ரொம்ப கோமா இருக்கீங்களா? பின்ன எப்படி இருக்கிறது? நேத்து வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிற. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட கதி என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவனுக்காக நான் கேர் எடுத்துக்க மாட்டேனா? நீ எங்கப்பா கேர் எடுத்துக்கிற? நேத்து ஃபுல்லா நீ இவ கூடவே இருக்கிறேன்னு பெருசா வாக்கெல்லாம் கொடுத்த. வர முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி தான் சொல்லலாம்ல. கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கியா? ரைட் விடு. நேத்து நானே இங்க வந்து இவளை என் வீட்டுக்கு கூட்டு போனேன். பாத்தியா நிகாரிகா, நேத்து இவனே வந்து உன்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்றான். இதுதான் ஜோக் ஆஃப் த இயர். இங்க பாரு சஞ்சல், நான் உனக்கு காமெடி பண்ணலடா. அப்ப கண்டினியூ பண்ணு. என்ன நிகாரிக்காவை கேளு. நேத்து அவன் என் வீட்டுக்கு வந்து நைட்டு தான் வீட்டுக்கே போனா. நிகாரிகா ப்ளீஸ் நீ அவன்கிட்ட சொல்லு. இல்ல வேத், நான் கூட நேத்து வரவே இல்ல. நேத்து ஃபுல் டே நான் வீட்ல தான் இருந்தேன். நான் எந்திரிக்கிறதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதோ இவன் தான் என் கூட இருந்தான். நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், இவதான் வேணான்னு சொல்லிட்டா. நோ, ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு இருக்க நானும் அவளும் நேத்து ஒன்னா இருந்தோன்னு. நேத்து நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த சாரி கட்டிட்டு வந்து எனக்கு பிடிச்ச சமையல செஞ்சு அவளே அவ கையில எனக்கு கூட்டி விட்டா. என்னது? நான் சாரி கட்டிட்டு வந்தேனா? சான்ஸே இல்ல. என் வீடு முழுக்க தேடினாலும் ஒரு சாரி கூட கிடைக்காது. அதுவும் இல்லாம நீ இது வரைக்கும் எந்த சாரியும் கொடுத்தது இல்ல. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க நிகாரிகா? போன வாரம் நம்ம ஷாப்பிங் போனப்போ உனக்கு ஒரு சாரி பிடிச்சிருக்கு, நான் தானே வாங்கி கொடுத்தேன். வேத், நான் கூட வந்ததானே நீ எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட நீ என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போனதே இல்ல. ஆமாண்டா, நீ வரலன்னு சொல்லி தான் போன வாரம் கூட நானும் இவளும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம்டா. நோ, இதெல்லாம் போய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து பிளான் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றீங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க், சினிமா, ஷாப்பிங்னு போயிட்டு தானே இருக்கோம். நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல வேத், நீ தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. நான் வரலன்னு சொல்றேன், வந்தேன்னு நீ தான் எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. காட், நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன்? அத நீ தான் எங்களுக்கு சொல்லணும். சரி, ஷாப்பிங்க விட. இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனது இல்ல. அது மட்டும் இல்ல, நேத்து நீ வருவன்னு உனக்காக காத்திருந்தேன். எனக்கு போதும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் நீ வரவே இல்ல. இல்ல நிகாரிகா, நேத்து உன்னோட வீட்டுக்கு வந்தேன். நீ கதவையும் திறக்கல, போனையும் ரிசீவ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் டென்ஷனா காரு கிட்ட வந்து பார்த்தா நீ காருக்குள்ள இருக்க. அதுக்கப்புறம் நம்ம நேரம் வீட்டுக்கு தானே போனோம். ஐயா ராசா, திரும்பவும் கன்ஃபியூஷனா? நீ கன்ஃபியூஷன் ஆகுறது இல்லாம எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாத. நிகாரிகா உன்னோட வீட்டுக்கு வந்திருக்க சான்ஸே இல்ல. நானும் அவளும் தான் இங்க இருந்தோமே. இல்ல, நேத்து நிகாரிகா என் கூட தான் வீட்டுல இருந்தா. அது என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. அது என்னன்னு காட்டு, நாங்களும் பாக்குறோம். பாத்தியா, நீ சொன்னதெல்லாம் பொய்யின்றது இதை விட வேற சாட்சி வேணுமா? அவ உன் கூட இருந்திருந்தா போட்டோலயும் இருந்திருக்கணும்ல. ஏன்டா இல்ல? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டேன்டா. ஆனா அது என் போன்ல இல்ல. காமெடி பண்றத நிறுத்துடா. நிகாரிக்காவை ஓவரா டார்ச்சர் பண்ணாத. காட் ப்ராமிஸா நான் சொல்றத நம்புங்க. உங்ககிட்ட நான் எவ்வளவு நேரம் தான் சொல்றது? அந்த மெமரிஸ்ல என்னால மறக்க கூட முடியாது. இல்ல வேத், நான் உன் கூட வீட்டுக்கு மட்டும் இல்ல, உன் கூட வெளியிலயும் எங்கேயுமே வரல. அப்படின்னா என் கூட இருந்தது யாரு? என் வீட்டுக்கு வந்தது யாரு? வேத், அதெல்லாம் உன்னோட கற்பனை. நான் உன் கூட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிருந்திருக்கேன். உங்களுக்கு ரெண்டு பேரும் என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. வேத், நீ கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சொல்றது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். இருக்கும் இல்லடா, அதான்டா உண்மை. நிகாரிகா இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க வர பிள்ளைகளோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கும்டா. பேசுறதுக்கு முன்னாடி எமோஷனல் ஆயிடுவா. சான்ஸே இல்ல. எனக்கும் எமோஷனலுக்கும் செட்டே ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா உன்ன மாதிரி என் கூட இருக்கிறது யாரு? என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதான் முதல்ல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் வேத். நிகாரிகா சொல்ற மாதிரி உன்னை சுத்தி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கும் வித்தியாசமா ஏதாவது நடக்குது, உனக்கும் இப்ப வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு, யாரால நடந்துட்டு இருக்கு, யாரு பண்ணிட்டு இருக்காங்கன்றத நாம முதல்ல கண்டுபிடிச்சாகணும். இல்லனா பின்னாடி பெரிய ஆபத்தா வந்துரும்னு எனக்கு தோணுது. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்த நாம சீரியஸா எடுத்துக்கலனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். உங்களோட இந்த பிரச்சனைக்கு நீங்க யாரும் காரணம் இல்லை. ஒரு பொண்ணு, அவதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாரு குருஜி? அவளை எங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்லை. இது வேதாந்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு நிகாரிகாவை தவிர்த்து வேற யாரையும் தெரியாது.
இல்ல, தெரியும். நீ ஆசைப்பட்ட பொண்ணு, உன் மேல ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, இவ்வளவு ஏன் ஜென்ம ஜென்மத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. குருஜி, நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு சுத்தமா புரியல. அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வேதா. குருஜி, எனக்கு சத்தியமா எந்த பொண்ணையும் தெரியாது. தெரியும். நடந்த விஷயங்களை நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா அவ மறக்கல. ஒன்னு அவ அடையறதுக்காக நிகாரிகா உருவத்துல அவ வந்துகிட்டே இருக்கா. அப்படின்னா அவ இப்போ உயிரோட இல்ல. அவ ஆத்மா இவனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவன் கூட இருக்கிறவங்களுக்கு அதனால பெரிய பிரச்சனை இருக்கு. அவளோட ஆத்மா இவனுக்கு நிழல் மாதிரி காவலா இருக்கு. இவனுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவ அவங்கள உயிரோட வாழ விட மாட்டான். அவ யாரு, எங்க இருக்கான்னு சொல்ல முடியுங்களா? அவ என் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அவ நிகாரிகா உருவத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா இனிமே அவளால பெரிய பிரச்சனை வரும் போல தோணுது. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா இதுக்கு ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிங்க. இல்லனா அவளே உங்க வாழ்க்கையை அழிக்கிற கராளி ஆயிடுவா. கராளியா? ஆமா, கராளி தான். கராளினா ரொம்ப பயங்கரமான கெட்ட பொண்ணுன்னு அர்த்தம். அவ மட்டும் கராளி ஆனான்னா நீங்க எல்லாரும் நிச்சயமா பலியாயிடும். உங்களோட இந்த பிரச்சனைக்கு நீங்க யாரும் காரணம் இல்லை. நடந்த விஷயங்களை நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா அவ இன்னும் மறக்கல. அவ என் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அவ நிகாரிகா உருவத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் கராளி ஆனான்னா நீங்க எல்லாரும் நிச்சயமா பலியாயிடுவீங்க. வேத், அன்னைக்கு நிகாரிகா வந்தப்போ நான் குளிக்க போயிருந்தேன். மெயின் டோரு லாக் ஆயிருந்தது. ஆனா அவ எப்படி உள்ள வந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதோ பேய் நேர்ல பார்த்த மாதிரி நடுங்கிட்டு இருக்க. நேர்ல தான் பார்த்துட்டு இருக்கேன்னு என் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்கு. நிகா, நான் வேதுவை கூட்டிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவன் எப்ப வரானோ அப்பவே வரட்டும், விடு. எப்பா வந்துட்டான்ப்பா. டேய் மச்சான், உனக்காக நிகாரிகா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காடா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கையில மோதிரம் இல்ல அப்படின்னா இவ. நிகா, உன்னோட மோதிரத்தை வாஷ் பேஷன்ட்டே விட்டுட்டு வந்துட்டேன். இந்தா. ஒன்னும் பயப்படாத வேத். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற நிகாரிகா தான். நான் உன்னை சந்தேகப்பட்டுலாம் பார்க்கல நிகாரிகா. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? உன்னோட வாழ்க்கையில வந்துட்டு போற அந்த பொண்ணு யாருங்கிற உண்மைதான். அவ எதுக்காக உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா? ப்ளீஸ் சொல்லு வேத், அவ யாரு? நீ எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாதுன்னு சொல்றல. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை வேத். நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லனா நிகாரிக்காவை நீ இழக்க வேண்டியது இருக்கும். அவ யாரு, உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ. ஏன் பாதியில நிறுத்திட்ட வேத்? சொல்லு. அவளை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்கு நீ இவ்வளவு தயங்குற அப்படின்னா அவளை நீ தான் கொன்னு இருப்பியோன்னு எனக்கு தோணுது. இல்ல, நான் அவளை கொல்லல. அப்படின்னா உண்மை என்னன்னு சொல்லு. 1 வருஷம் ஆகுது. அதுக்குதான் என்னோட காதலை இந்த மாதிரி சொல்றேன். ஓகே,
என்னோட வாழ்க்கையில உன்னோட காதலை மறக்க வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ so மச். வேத், நீ செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தவன் நீ. இதுக்கு என்னால எந்த கைமாறும் செய்ய முடியாது. நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாத? உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே நான் தான். நீ என்னோட அழகான பொம்மை. ஆமா, நான் பொம்மை தான். ஆனா இந்த பொம்மைக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ. எல்லாரும் மாதிரியும் வாழணுங்கிற என்னோட ஆசைக்கு ஒளி கொடுத்தவன் நீதான். அதை என்னைக்குமே என்னால ஈடுகட்ட முடியாது. வேத், என்னோட உலகமே நீதான். இவனுங்க எங்க போனாலும் நீ நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ, யாருங்க கேக்குதா? என்னடி இங்க இருக்க? ஓ, அதனாலதான் வீட்டு பக்கம் வர்றதே இல்லையா? பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எதுக்காக நீ இவ்வளவு படபடப்பா இருக்க? ஓ, புரிஞ்சிருச்சு, விடு. நல்ல வசதியான பாட்டியை தான் தள்ளிட்டு வந்திருக்க போல இருக்கே. எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களை துரத்து விட பாக்குற, சரிதானே? இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் காதலிக்கிறவரோட இங்க வந்திருக்கேன். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு காதல் இருக்குமா என்ன? அந்த மாதிரி எல்லாம் வாழக்கூடாதுன்னு தானே அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் ஒரு கௌரவமான வாழ்க்கைய வாழணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் காதலுக்கு தடையா நிக்காதீங்க. எல்லா பொண்ணுங்க மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ வாழ்க்கையில நல்லா இருந்தா நாங்க தடுப்போம்னு நினைக்கிறியா? எங்க வாழ்க்கை வீணா போச்சு. இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உன் வாழ்க்கையாவது மாறிடுச்சுல்ல, அதை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம்தான். நல்லாரு. நீ யாருன்னு அந்த பையனுக்கு தெரியுமா? அது தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடி பிரச்சனை? அந்த கடவுள் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். அம்மா, ஒரு நிமிஷம்.